பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்புங்கள். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், நாசரேத்தூர் இயேசுவே, எமக்கும் உமக்கும் என்ன? நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்பதை நான் அறிவேன் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, அமைதியாக இரு, இவனை விட்டு வெளியே வா என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று.